ஆனால் இன்று நாங்கள் யாரோடு பேசுகிறோம், யாரோடு கதைக்கிறோம்? இன்றைய ஊடகங்களிலே யாரோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு சகோதரனும் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விடயமாக இது இருக்கிறது. ஏன் ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு மனைவிமாரும் கணவன் மீது சந்தேகமான கண் கொண்டு பார்க்கின்ற நிலையை பார்க்கிறோம். ஒவ்வொரு கணவனும் மனைவிமார்களை தப்பான, அதாவது மிகவும் தெளிவான அடிப்படையிலே பார்க்காமல் சந்தேக கண் கொண்டு பார்க்கின்ற நிலைக்கு இந்த சமுதாயம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய செல்போனையும் எடுத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு வாலிபனுடைய செல்போனையும் எடுத்து பாருங்கள். அழகான பயான்கள், அழகான கருத்துக்கள், அழகான செய்திகளைத்தான் எங்களுடைய போன்களில் பதிவு செய்திருக்கிறோமா? அல்லது யாரோ தெரியாத விபச்சாரியும் அவர்களுடைய நடனம் ஆடல் பாடல்களையும் தான் எங்களுடைய செல்போன்களிலே பதிவு செய்திருக்கிறோமா? என்னுடைய போனிலே எனக்கு ஹலாலாக்கப்பட்ட மஹ்ரமான, என்னால் தனிமையிலே இருக்க முடியுமான பெண்களுடைய பெயர்களைத்தான், தொடர்புகளைத்தான் நான் வைத்திருக்கிறேனா? அல்லது பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், கிளாஸ்மேட் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் யாருடைய பெயர்களை பதிவு செய்து இரவு முழுக்க கதைத்துக் கொண்டு சுபகிலே அதான் கேட்கின்ற நேரத்தில் உறங்கி போகின்ற நிலையை நாங்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன்? நான் யாரோடு எந்த அடிப்படையிலே பேசிக் கொண்டிருக்கிறேன்? அடுத்த பெண்ணை வசீகரிப்பதற்காக, ஈர்ப்பதற்காக அவளோடு நாங்கள் இரட்டை வேடமாக ஒரே கருத்திலே இரண்டு வார்த்தைகளை, இரண்டு அர்த்தங்களை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளை பேசி அவர்களை வசீகரிக்கின்ற நிலையை எங்களுடைய இளைஞர்கள், சகோதரர்கள் எத்தனை பேர் அந்த வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, தொலை தொடர்பு சாத இன்டர்நெட், பேஸ்புக், ஸ்கைப், இப்படி பல வகையான அடிப்படைகளில் நான் இஸ்லாத்துக்காக வேண்டி அதனை நான் பயன்படுத்துகிறேனா? அல்லது மஹ்ரம் என்கின்ற எல்லையை தாண்டி மாற்று சகோதரர்களோடு, அடுத்த சகோதரிகளோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேனா என்பதை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் நிதானமாக இருந்து சிந்திக்க வேண்டும்.